ஸ்டெராய்டு எடுத்தா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெராய்டு எடுக்கணும் அப்படின்னா ஒன்று ஒரு கை பெருசாகிடுது, ஒரு கை மட்டும் பெருசாகுது, ஒரு கால் மட்டும் பெருசாகுது, ஒரு சில இடம் மட்டும் மசில்ஸ் மட்டும் பெருசாகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குல்ல, அது எதனால? அந்த மாதிரி நான் எதுவும் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்ததுனால அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேபி பெருசா விசிபிளா தெரியாது. விசிபிளா தெரியாம நம்ம இண்டிவிஜுவலா ஒரு அசஸ்மெண்ட் பண்ணும்போது சில பேருக்கு ஒரு கை சின்னதா இருக்கும், ஒரு கை பெருசா இருக்கும். அது ரீசன் என்னன்னா ஜென்ரலா எல்லாருக்குமே ஒரு சைடு சின்னது, ஒரு சைடு பெருசா தான் இருக்கும். கண்ணுல இருந்து கை எல்லாமே. பட் அது அந்த அளவுக்கு விசிபிளா தெரியாது. பட் மசில் ட்ரைனிங் பண்ணும்போது என்னன்னா மசில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது இல்லையா? அது டெவலப் ஆகும்போது என்னன்னா நம்மளுக்கு அது கொஞ்சம் கிளியரா தெரியும். ஓகே. அது டிராபேக் என்னன்னு ப்ராப்ளம்னாலனா இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தே அவங்க வந்து ப்ராப்பரான போஸ்டர்ல பண்ணணும். ஓகே. ஓகே. ஸோ என்னன்னா மிஷின்ஸ்ல பண்ணும்போது என்னன்னா மிஷின்ஸோட அலைன்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து அட்ஜஸ்டபிள் சரியா இருக்காது. மோஸ்ட்லி நம்ம வந்து மேனுவல்ல பண்ணும்போது இட்ஸ் மோர் பெட்டர் இனிஷியல் ஸ்டேஜ்ல. கரெக்ட். ஸோ ஆனால் நம்ம இப்போ இருக்கிறவங்களாம் என்னன்னா மேனுவலாக எடுத்து செட் பண்ணி போடுறதுக்கு கொஞ்சம் பால் மாறிட்டு டேரெக்டாக மிஷின்ஸ் எங்கே இருக்கும் மிஷின்ஸில் போயிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹைட்ராலிக் மிஷின்ஸில் போகிறாங்க. ஸோ அப்படி மிஷின்ஸில் பண்ணும்போது என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆனாலே ஒன் சைடு ஓவர்லோடு போயிடும், ஒன் சைடு வெயிட் கம்மியாகிடும். நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்னா எந்த சைடு லோடு போதோ அதுலேயே இன்னும் அதிகமாக ஃபோர்ஸ் பண்ணி லோடு போகாத இடம் வந்து வீக்காகவே இருக்கும். ஓகே. அது மசில்ஸ் பெருசாகும் போது என்ன ஆகும்னா அந்த வீக்கான மசில் வந்து சின்னதாகவே காட்டும். ஓகே. சில பேர் செஸ்ட் ஒரு சைடு சின்னதாக இருக்கும், ஒரு சைடு பெருசாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி இனிஷியல் ஸ்டேஜில் தப்பு பண்ணுறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும்.